முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அஞ்சி அவற்றை திசை திருப்பும் நோக்கிலேயே 2029 நாமல் ஜனாதிபதி என்ற கதையை கூற மொட்டு கட்சியினர் ஆரம்பித்துள்ளனர் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். மேலும் இது மொட்டுவின் பகல் கனவு மாத்திரமே என்று குறிப்பிட்டார். 2029 ஆண்டில் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆவார் என மொட்டு கட்சியினர் கூறி வருவது தொடர்பில் ஊடகங்களினால் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது 2029 நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி என்ற தகவல் திட்டமிட்ட அடிப்படையிலேயே பரப்பப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓரிரு சபைகளிலாவது வென்று ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த தேர்தலில் கூட அவர்கள் மண்ணை கவ்வினர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சிஐடியில் ராஜபக்சர்களுக்கு எதிராக உள்ள விசாரணைகள் உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சரியான திசையை நோக்கி விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. எனவேதான் விசாரணை அதிகாரிகளுக்கு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தும் நோக்கில் விசாரணையை திசை திருப்பும் வகையில் இப்படியான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது மொட்டுவின் பகல் கனவு மாத்திரமே என குறிப்பிட்டார்.